சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்த நிலத்தை மீட்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைக்கிறார். கிருஷ்ணா, பின்னணி விவரங்கள். நிச்சயமாக தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள இந்த 33 ஏக்கர் அரசு நிலத்தை 4 வாரத்தில் மீட்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கின் பின்னணி என்று பார்க்கும் பொழுது, இந்த தஞ்சாவூர் மாவட்டம் திருமலை சமுத்திரம் கிராமத்தில் இந்த சாஸ்திரா நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் கடந்த 35 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன. இவர்கள் 31.37 ஏக்கர் அளவிலான அரசு புறம்போக்கு நிலத்தை நீண்ட நாட்களாக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த புறம்போக்கு நிலத்தையே தங்களுக்கே ஒதுக்கும்படி இவர்கள் கேட்டு அரசுக்கே விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பான வித்தியாச தொகையும் தாங்கள் தர தயார், அதாவது தற்போது இருக்கும் விலையையும் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறி அரசிடம் முறையிட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு புறம்போக்கு நிலத்தை இவர்கள் ஆக்கிரமித்து பயன்படுத்திய காரணத்தினால் அதை நிராகரித்து ஒரு உத்தரவு என்பது பிறப்பித்திருந்தது. உடனடியாக இந்த புறம்போக்கு நிலத்தை காலி செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்து அதற்காக தஞ்சாவூர் வட்டாட்சியர் நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறார். இதனை எதிர்த்துதான் சாஸ்திரா பல்கலைக்கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடரப்பட்டது. இந்த வழக்கு என்பது நீதிபதி S.M. சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞரும் சாஸ்திரா பல்கலைக்கழகம் தரப்பிலும் இருதரப்பிலும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த நிலங்கள் அனைத்தையுமே ஆக்கிரமித்து இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்ற பல்வேறு வாதத்தை அரசு தரப்பிலிருந்து முன்வைத்திருக்கிறார்கள். இதனை அடுத்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அது தொடர்பாக இந்த தீர்ப்பளித்து சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள 33 ஏக்கர் அரசு நிலத்தையும் மீட்க வேண்டும் எனவும் காவல்துறை உதவியுடன் 4 வாரத்தில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை தற்போது பிறப்பித்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.